Welcome to Mr. M Talks. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிற ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE என்பது பங்குச் சந்தையில் ஒரு நிறுவனத்தின் லாபம் மற்றும் அதன் பங்குதாரர்களின் ஈக்விட்டிக்கான வருவாயை உருவாக்குவதில் செயல்திறனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான நிதி அளவீடு ஆகும். ROE என்பது ஒரு அடிப்படை விகிதமாகும். இது ஒரு நிறுவனம் அதன் பங்குதாரர்களின் நிதியை லாபத்தை ஈட்ட எவ்வளவு நன்றாக பயன்படுத்துகிறது என்பதை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இந்த விரிவான ஆய்வில் ROE இன் வரையறை, கணக்கீடு, முக்கியத்துவம் மற்றும் விளக்கத்துடன் நிஜ உலக எடுத்துக்காட்டுகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான பரிசீலனைகளை நாங்கள் ஆராய்வோம். வரையறை மற்றும் சூத்திரம். ஒரு நிறுவனத்தின் நிகர வருவாயை அதன் சராசரி பங்குதாரர்களின் ஈக்விட்டியால் வகுப்பதன் மூலம் ஈக்விட்டி மீதான வருமானம் கணக்கிடப்படுகிறது. ROEக்கான சூத்திரம் பின்வருமாறு வெளிப்படுத்தப்படுகிறது. ROE நிகர வருமானம் சராசரி பங்குதாரர்களின் பங்கு. எங்கே நிகர வருமானம் என்பது அனைத்து செலவுகள், வரிகள் மற்றும் வட்டிகளை கழித்த பிறகு நிறுவனத்தின் லாபமாகும். சராசரி பங்குதாரர்களின் ஈக்விட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பங்குதாரர்களின் பங்குகளின் சராசரி மதிப்பாகும். இது தொடக்கம் மற்றும் முடிவடையும் பங்குகளின் கூட்டுத்தொகை 2ஆல் வகுக்கப்படுகிறது. ROE கணக்கீட்டின் கூறுகள். நிகர வருமானம். நிகர வருமானம் ROE இன் முக்கிய அங்கமாகும். இது அனைத்து விலக்குகளுக்குப் பிறகு நிறுவனத்தின் லாபத்தை குறிக்கிறது. சராசரி பங்குதாரர்களின் பங்கு. பங்குதாரர்களின் ஈக்விட்டி என்பது பொறுப்புகளை கழித்த பிறகு நிறுவனத்தின் சொத்துக்களில் மீதமுள்ள வட்டி ஆகும். சராசரி பங்குதாரர்களின் சமபங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிலையான அளவை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு விளக்கம். ஒரு நிறுவனத்தின் நிகர வருமானம் $10 மில்லியன் மற்றும் சராசரி பங்குதாரர்களின் பங்கு $50 மில்லியன் என்று வைத்துக் கொள்வோம். ROE இன் கணக்கீடு பின்வருமாறு இருக்கும். ROE equals $10,000,000/$50,000,000 equals 0.20. இந்த எடுத்துக்காட்டில் ROE என்பது 20% ஆகும். இது நிறுவனம் அதன் பங்குதாரர்களின் ஈக்விட்டியில் 20% வருமானத்தை ஈட்டியதைக் குறிக்கிறது. ROE இன் முக்கியத்துவம். லாபம் காட்டி. ROE என்பது ஒரு நிறுவனத்தின் லாபத்தின் முக்கிய குறிகாட்டியாகும். அதிக ROE பொதுவாக சாதகமானதாக கருதப்படுகிறது. இது லாபத்தை ஈட்டுவதற்கு சமபங்குகளை திறம்பட பயன்படுத்துவதை பரிந்துரைக்கிறது. செயல்திறன் அளவீடு. ஒரு நிறுவனம் பங்குதாரர்களின் நிதிய வருமானத்தை ஈட்ட எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை ROE அளவிடுகிறது. அதிக ROE என்பது மூலதன பயன்பாட்டில் சிறந்த செயல்திறனைக் குறிக்கிறது. ஒப்பீட்டு பகுப்பாய்வு. முதலீட்டாளர்கள் ஒரே துறையில் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்க்க ROE பயன்படுத்துகின்றனர். பங்குதாரர்களுக்கு அதிக வருமானத்தை தொடர்ந்து உருவாக்கும் நிறுவனங்களை அடையாளம் காண இது உதவுகிறது. முதலீட்டாளர் நம்பிக்கை. ஒரு நிலையான மற்றும் உயர் ROE முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். இது பங்குதாரர் மதிப்பை உருவாக்க நிறுவனம் பங்குகளை திறம்பட பயன்படுத்துகிறது என்பதைக் குறிக்கிறது. பரிசீலனைகள் மற்றும் வரம்புகள். தொழில்துறை மாறுபாடுகள். மூலதன தீவிரம், இடர் விவரங்கள் மற்றும் வணிக மாதிரிகள் ஆகியவற்றில் ஏற்படும் மாறுபாடுகள் காரணமாக வெவ்வேறு தொழில்கள் வெவ்வேறு சராசரி ROE நிலைகளைக் கொண்டிருக்கலாம். கடன் நிலைகள். அதிக அளவிலான கடன்களைக் கொண்ட நிறுவனங்கள் அதிக ROE கொண்டிருக்கலாம், ஆனால் இது ஆபத்தையும் அதிகரிக்கலாம். ஒரு நிறுவனத்தின் அந்நிய செலாவணியுடன் இணைந்து ROE மதிப்பிடுவது அவசியம். நிலைத்தன்மை. ஒரு முறை விதிவிலக்கான ஆதாயம் ROE சிதைத்துவிடும். அளவீட்டின் துல்லியத்தை உறுதிப்படுத்த முதலீட்டாளர்கள் ஒரு நிறுவனத்தின் வருவாயின் நிலைத்தன்மையை மதிப்பீடு செய்ய வேண்டும். முடிவுரை. பங்குதாரர்களின் நிதியை பயன்படுத்துவதில் ஒரு நிறுவனத்தின் லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிட விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஈக்விட்டி மீதான வருமானம் ஒரு முக்கியமான அளவீடு ஆகும். ஒரு நிறுவனம் அதன் முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு சிறப்பாக வருமானத்தை ஈட்டுகிறது மற்றும் நிதி பகுப்பாய்வின் ஒருங்கிணைந்த பகுதியாக இது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இருப்பினும் முதலீட்டாளர்கள் ROE விளக்கும் போது தொழில் அளவுகோல்கள், கடன் நிலைகள் மற்றும் வருவாயின் நிலைத்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அளவீட்டின் நுணுக்கமான புரிதல் முதலீட்டாளர்களுக்கு தகவலறிந்த முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கிறது, வலுவான நிதி செயல்திறனை வெளிப்படுத்தும் மற்றும் பங்குதாரர்களுக்கு நீடித்த மதிப்பை உருவாக்கும் நிறுவனங்களுடன் தங்கள் முதலீடுகளை சீரமைக்கிறது. Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.